Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் எப்பவும் போல வீக்லி அண்ட் மந்த்லி என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஓகேவா? நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி டெய்லி லைவ்ல வந்துட்டு காலையில 8:40லேருந்து சாயந்தரம் 3:40 வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்லயே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லைவ்ஸ் வந்துட்டு நீங்க டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே பார்க்கலாம். டெய்லி லைவ் வந்துட்டு இருக்கேன். ஃப்ரைடே மட்டும் வர முடியல. ஸோ அதாவது சாட்டர்டே வந்து இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நேத்து என்னால லைவ் வர முடியல. நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அதோட அப்டேட்ஸும் வந்து குடுத்திருந்தேன். ஸோ எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால வந்து வர முடியல. இன்னைக்குமே வந்துட்டு என்னோட சிஸ்டத்துல வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணல. ஒரு லேப்டாப்ல தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் இன்னைக்கு வீடியோ வந்துட்டு ஆ ஓரளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் இதா இருக்கும். பரவால்ல கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சரி வாங்க. இப்போ வந்துட்டு நான் மண்டேலருந்து இந்த ஃப்ரைடே வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதான் என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சிம்பிளா நம்ம ரொம்ப டைம் பாஸ் பண்ணாம டைரக்ட்டா வந்து கன்டென்ட்குள்ளாரயே போயிருவோம். ஸோ டெய்லியுமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதாவது 5 டேஸுமே வந்து இந்த மந்த் இந்த இயர்லயே ஃபர்ஸ்ட் இயர் ஸோ சூப்பரான ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் டைமே என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு போட்டிருந்தேன். லாஸ்ட் மந்த் இதுவும் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீக் இதுவும் போட்டிருக்கேன். அப்படி எல்லாமே வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் நானு. ஸோ அது கூட வெரிஃபைடு லிங்க்குமே குடுத்துட்டுருக்கேன். இந்த மாரி எக்ஸல்ல யார் வேணா போட்டு உங்களுக்கு காமிச்சிடலாம். பட் நான் என்னோட வெரிஃபைட் லிங்க்குமே குடுத்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு லாஸ்ட் டைமும் ஒருத்தர் வந்துட்டு எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணீங்க? கரெக்ட்டா சொல்லுங்க. ஏமாத்துறீங்களான்னு கேட்டாரு. ஸோ நான் பொய் சொல்லலைங்க. நான் லைவ்ல தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யாரையும் ஏமாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ என்னுடைய கேபிட்டல் வந்துட்டு உங்களுக்கு லைவ்லயே என்னுடைய லைவ் வந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். ஓகேவா? ஸோ ஓவராலா வந்து 5 லேக் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்ஷன் பையிங்க்கு வந்துட்டு ஸ்மால் கேபிட்டல் தான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 1 லேக் குள்ளார தான் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுவேன். அதாவது 56,000 தான் வந்து ஆப்ஷன் பையிங் இன்ட்ராடேக்கு பண்ணுவேன். பொசிஷனலுக்கு வந்துட்டு 1 லேக் வச்சு பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு மண்டேல வந்து பார்த்தீங்கன்னா, ₹2,500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த அன்னைக்கு ஃபின்னிப்டில வந்துட்டு ஒரு பொசிஷனல் ட்ரேடா வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா? அதாவது ஃப்ரைடே போட்டிருந்த பொசிஷனல் ட்ரேட் அது வந்து மண்டே வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். ஓகேங்களா? மண்டே வந்து க்ளோஸ் பண்ணேன். ஸோ அது வந்துட்டு ஒரு 2% ப்ராஃபிட். அதாவது ஒரு 1,30,000 போட்டது 2% ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். அண்ட் டியூஸ்டே வந்துட்டு ₹2,495 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஸோ அதுல வந்துட்டு என்னன்னா, ஸ்டாக் ஃபியூச்சர்ல வந்துட்டு ஜீரோதால வந்து ட்ரேட் பண்ணேன். ஃபிளாட் ட்ரேட்ல வந்து லாஸும் பண்ணேன். ஒரு 2 அக்கவுண்ட்ல வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஜீரோதா அண்ட் ஃபிளாட் ட்ரேட். ஸோ 2 அக்கவுண்ட்ங்கனால 2ஓட வெரிஃபைட் பிஎன்டும் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா காமிப்பேன். அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் இந்த வீக்லினாலும் நீங்க பழைய வீடியோலயும் வந்து வெரிஃபைட் பிஎன்எல் லிங்க் வந்து போட்டிருப்பேன். நீங்க அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு டியூஸ்டே வந்துட்டு ஒரு 2,500 அது 1% வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 2 லேக் வரைக்கும் நான் கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 லேக் வச்சே நீ வந்து இது பண்ணி எவ்வளோ ட்ரேட் பண்ண அப்படின்னாலும் கேட்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வருது. நான் வந்து உங்கள ஏமாத்துற மாரி நெறைய பேர் வந்து கமெண்ட் எல்லாம் பண்றாங்க. ஸோ அவங்கலாம் போய் நீங்க என்னுடைய லைவ் வந்து பாருங்க. ஓகேவா? டெய்லி 6 மணி நேரம் நான் லைவ்லயே இருக்கேன். என்னோட லைவ் வர மெம்பர்ஸ்க்குலாம் தெரியும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நான் இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையே கிடையாது. அவிங்க வந்துட்டு ரெகுலரா என்னைய ஃபாலோ பண்ற மெம்பர்ஸ்க்குலாம் வந்துட்டு நான் ப்ராஃபிட் பண்றேனா, லாஸ் பண்றேனா, நான் என்ன பண்றேன்? ஸோ லைவ்ல வந்து என்னைய மாரி வந்துட்டு எத்தன பேர் ட்ரேட் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. முதலாவது வந்துட்டு யாருமே லைவ்ல வந்து ட்ரேட் பண்றதுக்கு பயக்குவாங்க. ஏன்னா, நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா, ஐயோ! நம்மளோட இமேஜ் என்ன ஆகும் அப்படின்லாம். பட் நான் அப்படி கிடையாது. என்னோட ஸ்டடி, என்னோட அனலைஸ் எல்லாமே லைவ்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட லைவ் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. வெட்னஸ்டே வந்து ஒரு 2300 ப்ராஃபிட் பண்ணேன். நிஃப்டில ஒரு ட்ரேட் பண்ணேன். என்ஜில ஒரு ட்ரேட் பண்ணேன். ஸோ 2மே நான் நேச்சுரல் கேஸ்லயும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதாவது எம்சிஎக்ஸ்லயும் பண்றேன், நிஃப்டிலயும் பண்றேன், பேங்க் நிஃப்டிலயும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அண்ட் டாடா ஸ்டீல் பொசிஷன் வந்துட்டு பொசிஷனல் ட்ரேட் வந்து ஒன்னு க்ளோஸ் பண்ணேன். உங்களுக்கு தேர்ஸ்டே அது வந்து ஒரு 3,500 ப்ராஃபிட் வந்துச்சு. அதே 5ல வந்து ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டில ஒரு 4,000 லாஸ் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ லாஸ் ப்ராஃபிட் எல்லாமே சேர்த்து அந்த அன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்துட்டு 2,500 வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு நான் லைவ் வரல. எனக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம். நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அதுவும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். ஓகேங்களா? டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்க. நான் வந்து அதோட அப்டேட்ஸும் குடுத்துருப்பேன். பந்தன் பேங்க் வந்து நான் இந்த மாரி என்ட்ரி போறேன். ஸோ இந்த டார்கெட் நான் வச்சிருக்கேன். ஸோ நான் புக் பண்ணுவேன். அந்த மாரி என்ட்ரி எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டெலிகிராம்ல. ஸோ அது வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் பையிங் நேத்து தான் வந்து போயிருந்தேன். ஆ அதுல ஒரு 4,500 புக் பண்ணேன். ஓவரால் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த வீக்லயே வந்துட்டு ஒரு 14,000 12,000 14,000 ப்ராஃபிட் ₹1,800 சார்ஜ். ஜீரோதால மட்டும் சார்ஜ் அதிகமா புடிப்பாங்க. ஃபிளாட் ட்ரேல இல்ல. ₹14,419 ஆப்ஷன் பையிங்ல பண்ணியிருக்கேன். பையிங் பிளஸ் அந்த செல்லிங்கும் சேர்த்து தான். ஓகேங்களா? பொசிஷனல் வந்துட்டு செல்லிங் வந்து செல்லிங்னா வந்துட்டு ஹெட்ஜ் பண்ணி பண்றது. ஓகேங்களா? செல்லிங்னா வந்துட்டு ஹெட்ஜ் பண்ணி பண்ணியிருக்கேன். லைவ் போய் பாருங்க. உங்களுக்கே புரியும். ஸோ ₹12,500 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ கேபிட்டல் வந்து மொத்தமா வந்து ஒரு ஆவரேஜா வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா, ஓகேங்களா? ஸோ இதான் என்னுடைய கேபிட்டல். ஆவரேஜா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1 லேக் பக்கம் வந்து ஆவரேஜா வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 லேக்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து ஒரு ₹12,500 சார்ஜஸ் எல்லாம் போக.
5 டேஸ்க்கு 5 டேஸுமே வின்னிங் உங்களுக்கு 100% வின்னிங்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பார்ப்போம் எப்படி பண்ணுவோம்னு. இது வந்து என்னுடைய அ ஆப்ஷன் பையிங்கோட இது மட்டும் தான் ஓகேங்களா. அதுவே வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்ல வந்துட்டு இப்போ 3 ஸ்டாக் மட்டும் தான் இந்த வீக் வந்து புக் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னா விப்ரோ வந்து புக் பண்ணோம் நல்ல ப்ராஃபிட். சுப்ரஜித்னு ஒரு ஸ்டாக் அதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம். அந்த பிஇபிஎல் வந்துட்டு நம்மளுடைய லைவ் சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணி அவரும் நானும் ஒட்டுக்கா தான் போயிருந்தோம். அதுல ஒரு ₹1000 ப்ராஃபிட் அண்ட் கிரீன் பேனாங்கிற ஒரு ஸ்டாக் வந்து ஃப்ரைடே புக் பண்ணேன். இதுல வந்துட்டு ஒரு ₹3600 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஆக மொத்தம் 2மே சேர்த்து வந்துட்டு ஒரு 19,000 வந்துச்சு. அதுல சார்ஜஸ் எல்லாம் போக ஒரு 16,000 வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து ப்ராஃபிட்ல இருக்கும். ஒரு ₹16,000 1 வீக்ல ப்ராஃபிட். பர்சன்டேஜ்ல வந்து நிறைய பேர் கேட்பாங்க. பர்சன்டேஜ்ல வந்துட்டு என்ன ஓவரால் கேபிட்டல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4% வந்துட்டு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இது வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான். என்னடா எக்ஸல வச்சே காமிச்சிட்டு இருந்தா நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு சந்தேகப்படுவாங்க ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு என்னுடைய இதுல வந்து போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய இது வந்துட்டு வால்னா ஃபிளாட் ட்ரேட் அக்கவுண்டோட வெரிஃபைட் என்றால் ஜனவரி 1லேருந்து ஜனவரி 6 ஓகே. ஜனவரி 1லேருந்து ஜனவரி 6 கந்தசாமி பிரதாப் இது என்னுடைய அக்கவுண்ட். ஸோ என்னுடைய இதுல மவுஸ் கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால தான் வந்துட்டு நான் லேப்டாப் வந்து இது ஒர்க் ஆகாத லேப்டாப். அதனால தான் எல்லாமே ஃபர்ஸ்ட்டே பண்ணி வச்சிருக்கேன். வீடியோ வந்து லென்த்தா போகாது உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இதுல ஒரு 1200 ஸோ அண்ட் ₹2,915 2வது நாள் லாஸ். ஸோ அதே ₹2,380 3வது நாள் ப்ராஃபிட். 4வது நாள் வந்துட்டு ₹440 லாஸ். 5வது நாள் வந்துட்டு ₹4,500 அதாவது நேத்து பந்தன் பேங்க்ல பண்ண ₹4,500 ப்ராஃபிட். ஸோ கமாடிட்டில ₹3,500 உங்களுக்கு இதுல ₹1,244 மொத்தத்துல இதுல ₹4,744 ப்ராஃபிட்ல தாங்க இருக்கு. ஓகே ப்ராஃபிட்ல இருக்க ஃபிளாட் ட்ரேட்ல. ஸோ இது வந்துட்டு அப்படியே கணக்குல வச்சுக்கங்க. இது கூட வந்து நான் என்னுடைய இதுல போய்க்கிறேன் ஓகேங்களா. ஜிரோதா கைட்ல. ஸோ இதுலயுமே வந்துட்டு இது என்னுடைய அக்கவுண்ட் தான் பார்த்துக்கங்க. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இதுல என்னுடைய பொசிஷன் வந்துட்டு ₹9,500 ப்ராஃபிட். சார்ஜஸ் ₹1,800 போக ₹7,600 ப்ராஃபிட். உடனே வந்து இது நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன ப்ரோ நெட் அன்ரியலைஸ்டு P&L லாஸ்ல இருக்கு. என்ன இப்ப ஏமாத்துறீங்களா அப்படின்னு. ஸோ எதுக்கு இதை அடிக்கடி சொல்றேன்னா லாஸ்ட் நம்ம எவ்வளவுதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். ஏன்னா ஒரு 5000 பேத்துக்கு முன்னாடி வந்து நம்ம யூடியூப்ல வந்துட்டு ஃபாலோவர்ஸ்க்காக வந்துட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தாலுமே நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்றாங்க. ஏமாத்துறீங்களா ஏமாத்துறீங்களா ஏமாத்தல ப்ரோ. இது வந்து லாஸ்ட்ல தான் இருக்கு. இப்போ கரண்டா பொசிஷன் வந்துட்டு லாஸ்ட்ல தான் வந்து ரன்னில் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்விங் பொசிஷனுங்க ஓகேங்களா. ₹5,800 காமிக்குது. மார்க்கெட் ஆஃப்ல இருக்கங்காட்டி வந்து கொஞ்சம் மிஸ் மேட்சா இருக்கும். பட் ₹4,700 லாஸ்ட்ல தான் இருக்கு. பந்தன் பேங்க், டிவிஸ் லேப் 2மே பொசிஷனலா வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன். இந்த மந்த் முடியிற வரைக்கும் கூட இதை நான் ஹோல்டு பண்ணுவேன் ஓகேங்களா. லாஸ் புக் பண்ணா லாஸ் வந்து ரியலைஸ்ட்ல வரும். அன்ரியலைஸ்ட் எப்பவுமே வந்து புக் பண்ணாத லாஸ் ஓகேங்களா. புக் பண்ணாத லாஸ். இது வந்து எனக்கு ப்ராஃபிட்ல வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த 2 ஸ்டாக்குமே புல்லிஷா தான் இருக்கு. என்னோட ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கு ஓகேங்களா. அது வந்து நேக்கடாவும் வந்து நான் பை பண்ணி வைக்கல. அது ஒரு ஹெட்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ் வந்தாலுமே வந்து நான் காமிப்பேன். ஸோ ஆக மொத்தம் இதுல ஒரு 9,500 அதுல ஒரு 4,700 2யும் கூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 வரும். அதுல ஒரு 1,800 கழிச்சிட்டீங்கன்னா 13,000 வரும். அதான் இந்த எக்ஸல்ல போட்டு வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். வெரிஃபைட் P&L லிங்க் வந்து நான் கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுவேன் உங்களுக்கு ஓகேங்களா. வீக்லி மந்த்லிலயாச்சும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சதுன்னா வந்துட்டு இன்னுமே வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு மேலே இவ்வளோ ஓப்பனா வந்து உங்களுக்கு எல்லாமே காமிச்சு டெய்லி லைவ் வேற வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா வந்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. நான் வந்து பிலீவ் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆறுதலா எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். பரவாயில்ல நம்மளை வந்துட்டு இவ்வளோ மெம்பர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுடைய கோர்ஸும் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் கோர்ஸும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் குரூப் வந்து இருக்கு. பிரீமியம் குரூப் இருக்கு. ஸோ அதோட கம்யூனிட்டி டீடைல்ஸ் எல்லாம் டெலிகிராம் இருக்கும். நீங்க வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய லைவ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். பை.